பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி வரும்போது எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர்களை குறித்து கர்த்தர் சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட இருந்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக அவருக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவரோடு கூட இருந்த அந்த சீஷர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சீஷர்கள் ஆதி முதல் அவரோடு இருந்தபடியினால் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கக்கூடிய அந்த கிரியை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதி முதல் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவரோடு இருந்து அவருடைய ஜீவனுக்குள்ளாக பங்கடையவர்களாக காணப்பட்ட அந்த சாட்சிகள் மாமிசத்திலே வெளிப்பட்டு அவர் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றின பின்னும் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதி முதல் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவரோடு இருந்து அவருடைய ஜீவனுக்குள்ளாக பங்கடையவர்களாக காணப்பட்ட அந்த சாட்சிகள் மாமிசத்திலே வெளிப்பட்டு அவர் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றின பின்னும் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சாட்சி ஆகமமாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சி ஒவ்வொரு ஏற்பாடாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சி ஒவ்வொரு பகுதியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதியாக சாட்சியிடக்கூடிய இந்த சாட்சியானது ஆகமத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆகமம் சீஷர்களுக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறது.